இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவால் உருவாக்கப்பட்டதுதான் த அவன்கார்ட் நிறுவனம். இதனுடைய தலைவர் கோட்டாபாய ராஜபக்சவனுடைய மிக நெருங்கின நண்பர் நிசங்க சேனாதிபதி. இவர்கள் இருவருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அது பற்றி பல விடயங்கள் வெளியாக இருக்குது. அதே போல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா பிரதமர் ஹரிணி அமரசூரி என்று சொல்லி அரச முக்கியஸ்தர்களுக்கு உயிராபத்து ஏற்பட்டிருக்கிறதாக போலீஸ் தரப்பால ஒரு புதிய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமில்லாம ஒட்டுமொத்த இலங்கைக்குமே மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய விசா மோசடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. போதைப்பொருள் குற்றச்சாட்டின் பின்னணியில ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக இவையெல்லாம் என்னன்றப்பட்டுதான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நெஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவால த அவன்கார்ட் நிறுவனம் என்று சொல்லி ஒரு புதிய நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதனுடைய தலைவராக அவருடைய மிக நெருங்கின நண்பர் நிசங்க சேனாதிபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் இணைந்து அந்த அவன்கார்ட் நிறுவனத்தை பயன்படுத்தி கொண்டு மொத்தமாக 11,500 மில்லியன் டாலர்களுக்கு மேல மோசடி செய்திருக்கிறார்கள். இந்த தொகை என்றது 2014ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு, அதாவது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனனுடைய அரசாங்கம் ஆட்சியில் இருக்க இந்த வெளிநாடுகளில் இருந்து பெற்றுக்கொண்ட கடன் தொகையை விட அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இந்த அவன்கார்ட்டால என்ன மோசடி செய்யப்பட்டிருக்கா, இலங்கையினுடைய கடற்படைக்கும் இந்த வெளிநாட்டு வணிக நிறுவனங்களுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அதாவது இலங்கைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த சர்வதேச கடற்பரப்புக்குள்ள பயணிக்கக்கூடிய வணிக கப்பல்களுக்கு இலங்கையினுடைய கடற்படை பாதுகாப்பு வழங்கணும். இதற்காக அந்த வணிக நிறுவனங்கள்ட்ட இருந்து பல மில்லியன் டாலர்கள் இலங்கையினுடைய கடற்படைக்கு ஒவ்வொரு ஆண்டுமே வழங்கி வைக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்கேதான் இந்த கோட்டாபாய ராஜபக்சவால இந்த அவன்கார்ட் நிறுவனத்துக்கும் இலங்கையினுடைய அரசு தரப்புக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது இவ்வளவு காலமே இலங்கையினுடைய கடற்படை செய்யக்கூடிய இந்த பாதுகாப்பு நடவடிக்கையை இனிமேல் இந்த அவன்கார்ட் நிறுவனம் செய்ய போகிறதாக ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு அதன் பிரகாரம் இந்த இலங்கையினுடைய கடற்படைக்கு கிடைச்சி வந்த இந்த மில்லியன் கணக்கான வருமானங்கள் எல்லாமே ஒரு தனியார் நிறுவனமான அவன்கார்ட்டுக்கு செலுத்தப்படுது. இப்படி இந்த விடயம் மிக பெரிதாக பேசுபொருளாகி கொண்டிருக்க இந்த அவன்கார்ட் நிறுவனத்தின் மேல இன்னும் ஒரு குற்றச்சாட்டம் வைக்கப்படுது. அதாவது இந்த அவன்கார்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு மிதக்கிற ஆயுத களஞ்சிய சாலை ஒன்று இந்த காலி கடற்பரப்புல நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த ஆயுத களஞ்சிய சாலையில சந்தேகத்துக்கிடமான பல ஆயுதங்கள் இருக்கிறதாகவும் இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளணும் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அது சார்ந்த ஒரு விசாரணைகள் நடைபெறும் போது அங்க இருந்து 3000க்கும் அதிகமான துப்பாக்கிகள், 7,50,000க்கும் அதிகமான தோட்டாக்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுது. இதுல மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இதுல இருந்த சரி கரவாசி துப்பாக்கிகள்ல இந்த சீரியல் இலக்கங்கள் இல்லை, அதாவது அதை அடையாளப்படுத்தக்கூடிய எல்லா இலக்கங்களுமே அளிக்கப்பட்டிருக்குது. இதால இந்த ஆயுதங்கள் எல்லாமே ஏன் இங்க கொண்டு வரப்பட்டது, எப்படி இவர்களுடைய கைக்கு கிடைச்சது, இது யாருக்கு விற்பனை செய்யப்படுது என்று சொல்லி பார்க்கதான் அரைவாசிக்கு மேற்பட்ட ஆயுதங்கள் 2009ஆம் ஆண்டு இந்த யுத்தம் நிறைவு பெற்ற பிறகு வன்னி பகுதியில இருந்து கைப்பற்றப்பட்டது என்றும், அது மட்டும் இல்லாம இந்த ஆயுதங்கள் எல்லாமே அந்த சர்வதேச கடற்பரப்புல வச்சுக்கொண்டு பல சர்வதேச கூலிப்படைகளுக்கு விற்கப்பட்டதும் தெரிய வந்திருக்குது. இது தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டு இந்த ஆயுத களஞ்சிய சாலையினுடைய தலைவர், அதாவது இந்த அவன்கார்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் இந்த நிசங்க சேனாதிபதி கைது செய்யப்படுறார். இதற்கு பிறகு அவர்கிட்ட நடத்தின விசாரணைகள்ல இந்த கோட்டாபாய ராஜபக்ச மேலையும் குற்றம் சாட்டப்பட்டு இவருக்கு வெளிநாட்டு தடை உத்தரவுகள் கூட பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்கேதான் இந்த வழக்கு விசாரணைகளுக்குள்ள இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளுக்கு வரார். இவர் இந்த கோட்டாபாய ராஜபக்சக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நிலைக்கு மாற்றி அமைச்சிருந்தவர். இப்படி இருக்கேதான் 2020ஆம் ஆண்டு இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற உடனே இந்த நிசங்க சேனாதிபதி இந்த குற்றச்சாட்டுக்கள் இருந்து விடுவிக்கப்படுறார். அது மட்டும் இல்லாம இந்த அவன்கார்ட் நிறுவனத்தின் மேலான விசாரணைகள் எல்லாமே அப்படியே தடுத்து நிறுத்தப்பட்டு அதுக்கு ஒரு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படுது. இப்படி இருக்கேதான் இப்ப இந்த விடயம் மீள பேசுபொருளாக இருக்குது. ஏனென்று சொன்னா, இப்ப ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த அனுரகுமார் திசாநாயக்கா பாராளுமன்றத்திலையும் பல்வேறுபட்ட மேடைகளையும் இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய அவன்கார்ட் நிறுவன மோசடி பற்றி பல உண்மைகளை வெளிவிட்டிருந்தவர். எந்தெந்த நாடுகளுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்யப்பட்டது, எங்க இருந்து இந்த ஆயுதங்கள் பெறப்பட்டது என்று சொல்லி பல உண்மைகளை போட்டுடைத்திருந்தவர். இந்த கொள்ளை என்றது சகலருமே கண்ணை துறந்து கொண்டு கேட்க நடந்த கொள்ளை என்றும், இது தொடர்பில் மீள் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோட்டாபாய ராஜபக்ச தப்புறது கடினம் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இதால இப்ப தென்னிலங்கையினுடைய பல ஊடகங்கள், தமிழர் சார்ந்து இயங்கக்கூடிய பல சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே இந்த இறுதி 4-5 நாட்கள்ல இதை தொடர்ச்சியான பேசுபொருளாக்கி கொண்டிருக்குது. பல கேள்விகள் கேட்கப்படுது, பல காணொலிகள் வெளிவந்து கொண்டிருக்குது. ஆக இது தொடர்பில் மீள் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுமா, ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.
அதே போலதான் இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, பிரதமர் ஹரணிய மரசூரியோ என்று சொல்லி இவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களுக்கு எல்லாமே உயிராபத்து ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டு இலங்கையினுடைய புதிய போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவால ஒரு புதிய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இப்ப இலங்கை ராணுவத்துக்கு சம்பந்தமான உடைகள், அதே போல இலங்கை போலீஸ் தரப்புக்கு சம்பந்தமான உடைகள் எல்லாமே பல பாதாள உலக குழுவுக்கு சொந்தமான வீடுகளில் கைப்பற்றப்பட்டபடியால அந்த உடைகளை வச்சுக்கொண்டு இவர்கள் மாற்று இடத்துல, அதாவது ஒரு ராணுவம் போலவோ இல்ல போலீஸ் அதிகாரி போலவோ செயற்பட்டு இந்த அரசாங்கத்தினுடைய முக்கிய புள்ளிகளுக்கு ஏதாவது உயிராபத்து ஏற்பட்டு விடும் என்ற ஒரு அடிப்படையில் இப்ப இவர்களுக்கு கடமை புரியக்கூடிய சகல ராணுவ அதிகாரிகளையும் சகல முப்படை சகல போலீஸ் அதிகாரிகளையும் முழுமையான பரிசோதனை, அதாவது அவர்களுடைய உண்மையான ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துமாறு இந்த பிரியந்த வீரசூரியவால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இவர்கள் இந்த ஜனாதிபதியோ பிரதமரோ ஏதாவது பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்டாலோ இல்ல சாதாரணமாக எங்கேயாவது கள விஜயங்களை மேற்கொண்டாலோ அங்க பாதுகாப்புக்காக வருகை தரக்கூடிய இந்த ராணுவத்தினர் போலீஸ் அதிகாரிகள் தொடர்பில் ஒரு முழுமையான எச்சரிக்கையோடு இருக்குமாறு உயர்மட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். அதே போலதான் இலங்கையில ஒரு ஆபத்தான விசா மோசடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குண்டா, இலங்கையில இப்ப மிக அதிகமாக நடைபெறுகிற இந்த துறைமுக நகர திட்டங்களை காரணமாக வச்சுக்கொண்டு பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்து இந்த வணிக விளம்பரதாரர்கள், வாடிக்கையாளர் சேவை முகவர்கள், இந்த தொலைபேசி இயக்குநர்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட நபர்கள் நாட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்களாம். இவர்கள் சரிக்கரவாசி பேர் குற்ற பின்புலம் கொண்ட நபர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இப்ப இலங்கைக்குள்ள வரக்கூடிய பல நிதி நிறுவனங்கள், பல கணனி மையங்கள் எல்லாமே ஏற்கனவே தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் குற்ற பின்னணியில் இருக்கிறவை என்று சொல்லியும், மிக முக்கியமாக இப்ப இலங்கைக்குள்ள வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு குழு ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் நாட்டில் எச்சரிக்கை, அதாவது சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்ட ஒரு குழு என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு நேரடியான ஒரு கடிதமும் எழுதப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். என்னென்னு சொன்னா, ஏற்கனவே இலங்கையில பல வகையான மோசடிகள், அதாவது இந்த இணைய மோசடிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இப்படி இருக்க வேற நாடுகளில் இருந்து இலங்கைக்குள்ள இந்த மோசடி குழுக்கள் வாரதுன்றது மிகப்பெரிய நிதி இழப்புகளை ஏற்படுத்த போகுது. இது தொடர்பில் அரசு தரப்புல இருந்து எப்படியான நடவடிக்கைகள் எடுப்பட போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போலதான் இலங்கையில் இன்றைக்கு ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது இப்ப இந்த பாதாள உலக குழுக்கள், போதைப் பொருள் கும்பல் சார்ந்து பலர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில கஞ்சா வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு போலீஸ் கான்ஸ்டேபிள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று நடைபெற்ற ஒரு விசேட சுத்தி வளைப்பில் வைத்து இந்த போலீஸ் கான்ஸ்டேபிள் அவருடைய மோட்டார் சைக்கிளில் 750 கிராமுக்கும் மேற்பட்ட கஞ்சாக்களை வைத்திருந்ததாக அவர் ஆதாரபூர்வமாக கைது செய்யப்பட்டு இப்ப நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இவரை போல பல போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த பாதாள உலக கும்பல், இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய கும்பல்களுக்கும் இடையில மிக நெருங்கின தொடர்புகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. இது தொடர்பிலையும் ஒரு விசேட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இப்படியான கைதுகள் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நடைபெறுகின்றது வரவேற்க வேண்டிய மிகச்சிறந்த விடயம். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையினுடைய அரசு தரப்பால் மேற்கொள்ளப்படுகிற விசாரணைகள், அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிரானது, முன்னாள் பிரதமர்களுக்கு எதிரானது, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி இந்த முக்கிய புள்ளிகளுக்கு எதிரான விசாரணைகளை பற்றியும், இப்படி போலீஸ் அதிகாரிகள், முன்னாள் கடற்படை சிப்பாய்கள் கைது செய்யப்படுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதால இலங்கை அரசு தரப்புக்கு எப்படியான பாதிப்புகள் ஏற்பட சந்தர்ப்பம் இருக்குது? இதுல இலங்கையினுடைய அரசாங்கம் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் அதீத கரிசனை செலுத்தணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.